எப்போ நான் தான் ஃபர்ஸ்ட் சாப்பிட்றேன். ஒரு கைப்பிடி நீங்க உருண்டை, ஒரு உருண்டை உங்களுக்கு. ஏதோ பயம் இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படிலாம் இல்லை, ஒரு உருண்டை அண்ணனுக்கு ஃபர்ஸ்ட், ரெண்டாவது வந்து தம்பி. அப்படி இருக்கு. சரியா பசஞ்சிருக்கீங்க சார். நம்மளை கலாய்கலா பார்த்தீங்களா? எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் பேக் டு சத்யநாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம எந்த ஊரில் கும்பகோணத்தில் இருக்கோம். கும்பகோணத்தில் நம்ம எங்கே வந்திருக்கோம் கேட்டிங்கன்னா, நம்ம ஸ்ரீ விநாயகர் கேட்டரிங் தான் வந்திருக்கோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி வீட்டில் வந்து அந்த சாதம் வெடித்தாலே சாம்பார், ரசம், வத்த குழம்பு இல்லை வேறு எதனா குழம்பு ஊற்றி சாப்பிடுவோம்ல, அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து அந்த குழம்பு ஊற்றி சாப்பிட்றதுக்கு முன்னாடியே ஃபஸ்ட்டு பொடியும் நெய்யும் ஊற்றி சாப்பிடுவோம். ஸோ அந்த பருப்பு பொடி தான் நம்ம பார்க்க போகிறோம். அந்த பருப்பு பொடி சாப்பிட்டோம்னு சொன்னதுனால ஒரு ஃபுல்ஃபில் ஆன மாதிரி ஒரு ஃபீல். எப்படி இந்த வடை பாயசம் சாப்பாடோ அது மாதிரி இதில் ஒரு ஃபீல் இருக்கும். கண்டிப்பாக இந்த பருப்பு பொடி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சக்தி கிருஷ்ணன் சார் வந்து அவரோட கை பக்குவத்தில் பண்ணுற இந்த கடலைப்பருப்பு, தோரம்பருப்பு, பாசிப்பருப்பு, அப்புறம் இந்த பொட்டுக்கடலை இதெல்லாம் போட்டு பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாம் என்ன ரேஷியோவில் பண்ணுறாங்க, அதில் வந்து எப்படி வறுக்கிறாங்க, ஸோ இந்த பக்குவத்துக்கு எடுத்து அப்புறம் பருப்பு பொடி, இது பேர் தான் பருப்பு பொடி, ஆனால் இதில் வந்து முதலிடமாக இருக்கிறது வந்து பூண்டு தான். இது வந்து காரமாக இருக்குமா, காரம் கம்மியாக இருக்குமா, இந்த மாதிரி ஏகப்பட்ட டவுட்ஸ் இருக்குது. அதுலேயும் வந்து இந்த பருப்பு எல்லாம் வறுக்கிற விதம் இருக்குல்ல, இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நெய்யோடு சேர்த்து இந்த பருப்பு பொடியை சாப்பிடும்போது அப்படி ஒரு சுவை, அப்படி ஒரு சந்தோஷம் கண்டிப்பாக இருக்கும். ஒவ்வொரு சாப்பாடும் முழுமையாக நம்ம சாப்பிட்டோம் அப்படிங்கிற ஒரு திருப்தி ஒவ்வொரு நேரத்துலையும் இந்த பருப்பு பொடி சாப்பிடும்போது நமக்கு கண்டிப்பாக இருக்கும். பெருங்காயம் வந்து கடைசியாக போகணும்னு சொல்கிறாரு, அதுக்கு என்ன காரணம்? தூளாக இருக்கிறதுனால அப்படியே சட்டியில் போய் ஒட்டிக்கும் சார். சரி, ஓகே. இப்போ நம்ம கிண்டும் போது அடி பிடிச்ச மாதிரி ஒரு ஸ்மெல் வரதுக்கு வாய்ப்பு இருக்கும். கடைசியாக பெருங்காயம் தூளாக இருந்துச்சுன்னா இப்போ கடைசியாக பெருங்காயத்தை போட்டு அப்படி நம்ம நிப்பாட்டிடலாம். பொட்டுக்கல்லை ஏன் போடுறாங்க? இப்போ அந்த பொட்டுக்கல்லை போட்டோம்னா பார்த்தீங்கன்னு சொன்னால் ட்ரை ஆகிடும். சாதத்தில் போட்டுக்கும் போதும் சரி, அந்த பொட்டுக்கல்லை தான் நமக்கு வந்து அந்த நெய்யோட தன்மையை வந்து மாற்றிக்கிறோம். இந்த பருப்பு பொடி நம்ம செஞ்சு முடிச்சுட்டு குறைஞ்சது 2லேருந்து 3 மாதம் வரைக்கும் அதை வந்து நம்ம கெடாமல் நம்ம பாதுகாக்க முடியும். ரொம்ப ஒரு எக்ஸலண்ட்டான ஒரு வெரைட்டி இது. சக்தி கிருஷ்ணன் சார் பற்றி உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். கிட்டத்தட்ட ஒரு 40 ரெசிபி மேலே நம்ம கூட ஷேர் பண்ணியிருக்காரு. அவரோட கை பக்குவத்தில் பண்ணுறது கிட்ட 20 வருஷமாக வந்து இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கார். ஸோ வாங்க போய் மீட் பண்ணலாம். சார் வணக்கம். வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். வீட்டில் எப்படி இருக்காங்க? நல்லா இருக்கேன் சார். வெரி குட். பருப்பு பொடி செய்வதற்கு தேவையான பொருட்கள்: நெய் 25 கிராம், பூண்டு 75 கிராம், மிளகாய் 50 கிராம், உளுத்தம்பருப்பு 50 கிராம், கடலைப்பருப்பு 100 கிராம், பொட்டுக்கடலை 75 கிராம், தோரம்பருப்பு 100 கிராம், பாசிப்பருப்பு 100 கிராம், பெருங்காயம் 25 கிராம், உப்பு 25 கிராம், கருவேப்பிலை 10 கிராம். இப்போ இந்த ரெசிபி தேவையாளர்கள் பார்த்துறீங்க. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன வறுக்க போகிறோம்? நம்ம கொஞ்சம் நெய் விடணும் சார். சரி, ஓகே. ஸோ நெய் விட்டு நம்ம என்ன வறுக்க போகிறோம்? ஃபஸ்ட்டு வந்து பூண்டு, ஓகே, மிளகாய் மூளை வறுத்து எடுத்துறோம். சரி, ஓகே. நெய்யில் பூண்டு வறுத்தாலே வந்து நல்ல வாசம் இல்லை? ஆமாம் சார். ஒரு நல்ல ரெசிபி பண்ணுறதுக்கு நல்ல தரமான நெய் இருந்தால் அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நல்ல வாசம் இருக்கும். அது இனிப்பாக இருக்கட்டும், காரமாக இருக்கட்டும், இல்லை வீட்டில் எதனா ஒரு ரைஸ் தம் கட்டுறீங்கன்னா அது அந்த ப்ராப்பரான பொருள் இருந்தால் தான் அது கரெக்டாக இருக்கும். சரி, ஓகே. இப்போ இருந்தாங்க பூண்டு, நீங்கள் சொன்ன மாதிரி பூண்டு. இப்போ நம்ம எவ்வளோ குவான்டிட்டி நம்ம பண்ணுறோம்? இப்போ நம்ம பண்ணுறது வந்து 2 கிலோ, 2.25 கிலோ, 2.5 கிலோ வரும் சார். சரி, ஓகே. நம்ம அளவு கொடுத்துருக்கிறது வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 1/4 கிலோ நேரம் வரும் சார். ஓகே. இவங்க ஆக்சுவல் பண்ணுற குவான்டிட்டி வந்து சில இடத்துல அதிகமாக இருந்தாலும் பட் நான் அளவு கம்மியாக உங்களுக்கு தரேன், நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த பூண்டு இடிச்சு நம்ம ஒன்று இல்லையா? இடிக்க வேண்டியது சார். நம்ம அப்படியே தானே சார் அரைக்க போகிறோம். இப்போ இந்த பூண்டு வதக்கிற பக்கம் எப்படி இருக்கணும்? இதில் ஒரு 50% வதங்கினா போதும். இந்த பூண்டு வதக்கும் போது அடுப்போட ஃப்ளேம் கம்மி பண்ணிக்கங்க. ஏன்னா ஒரு பூண்டு பெருசு, ஒரு பூண்டு சின்னது, அந்த மாதிரி உங்களுக்கு என்ன ஆகும்னா அந்த நெய்யிலையோ இல்லை எண்ணெயிலையும் போட்டு வதக்கும் போது உங்களுக்கு என்ன ப்ராப்ளம்னா ஒன்று சுருங்கிடும், ஒன்று சுருங்காது, ஒன்று வேகும், ஒன்று வேகாது. ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வரும். இங்கே பாருங்கள், அந்த கலர் பாருங்கள். இப்போ இந்த இடத்துல வந்து இந்த மாதிரி வறுத்த பூண்டை இப்படி கையில் எடுத்துகிட்டு சூடு ஆறுன போய் நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். தனி சொல்லலாம். அப்படியே பஞ்சு போட ஆகிடும். அந்த காரம்லாம் தெரியாது. ஓகே. இப்போ மிளகா போடலாமா? ஆமாம் சார். ஓகே. அப்படியே போடலாமா? போடலாம் சார். போடலாம். மெஷர் பண்ணி தான் வச்சுருக்கீங்க ரைட்டா? ஆமாம் சார். எல்லாமே அங்கே இருக்கிற அளவு எல்லாமே இதுக்காக இருக்குது. இந்த பருப்பு பொடிக்கு மட்டும் சார் நம்ம தோராய அளவு போட முடியாது. ஓகே. என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னாக்கா, ஒன்றுக்கு ஒன்று வந்து அந்த பர்சன்டேஜ் கொஞ்சம் மாறினா கூட அந்த ஏன்னா டேரெக்டாக சாதத்தில் போட்டு சாப்பிட்றதுனால அந்த பர்சன்டேஜ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருந்தால் கூட டேஸ்ட்டை மாற்றி விட்டுரும். அதனால் எல்லாமே அந்த அளவுப்படி தான் எல்லாமே எடை போட்டு முன்னாடியே எடுத்து வச்சிருக்கிறோம். அளவுகள் வெரி இம்பார்ட்டன்ட். ஆமாம். சரி, ஓகே. இப்போ இது கூட வேறு என்ன போட்டுடலாமா, இல்லை இது எடுத்துகிட்டு போடலாமா? எப்படி போடலாமா? போடலாம். இன்னும் மக்களுக்கு ஈஸியாக இருக்கு. நீங்கள் வதக்கும் போது கொஞ்சம் மெதுவாக இருந்து வதக்குங்க, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரைட்டுங்களா? எஸ்.
அடுத்து நம்ம என்ன பண்ணலாம்? உளுந்து போடலாம். ஓகே சரி, இப்போ நம்ம வந்து சமையல் பண்ணும்போது ஒன்று அளவு மெஷர்மெண்ட் எல்லாம் சொல்கிறோம்ல. ஆமாம் சார். இப்போ இந்த பூண்டு எதுக்காக போடுறோம், இந்த காஞ்ச மிளகாய் எதுக்காக போடுறோம், உளுத்தம் பருப்பு நான் பொதுவாக நான் கேட்பேன் எல்லார்ட்டையும். பட் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸில் நீங்கள் கிடைக்கிற விஷயம் ஷேர் பண்ணால் நல்லாயிருக்கும். பூண்டு வந்து நம்ம வயிற்றில் இருக்கிற இந்த வாயு தொந்தரவு இதெல்லாம் எடுத்துரும் சார். ஓகே. முதல்ல நம்ம ஃபுட்டு நம்ம எடுக்கிறத விட பருப்பொடி சேர்க்கறதோட நோக்கமே அதான் சார். நம்ம இதை சேர்த்து சாப்பிடும்போது என்னென்னு கேட்டிங்கன்னாக்கா உள்ளே இது நம்ம சாப்பிட்டு நம்ம இறைப்பைக்கு போனோடனே இது வந்து உள்ளே இருக்கிற அந்த கேஸை வந்து ரிலீஸ் பண்ணிடுது. ஓகே. அதே மாதிரி உளுந்து சேர்க்கறதோட நோக்கம் என்னன்னா ஃபைபர். இது பொட்டுக்கலை சேர்க்கறதோட நோக்கம் என்னன்னாக்கா நம்ம நெய் போட்டு சாப்பிடுவோம். அந்த நெய் போட்டு சாப்பிடும்போது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா அந்த நெய்யை வந்து அது அப்சர்வ் பண்ணும், பொடி பொடி உதிரியா கிடைக்கும், நைஸ் கிடைக்கும். ஆமா. கடலைப்பருப்பு பைத்தம் பருப்பு வந்து ஸ்மெல் இருக்கு சார். பருப்பு வகை எல்லாமே வந்து உங்களுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னு சொன்னாக்கா அந்த வாசம் தான் சார். ஒன்று கேட்ட டக்குன்னு எவ்வளோ சொன்னா பார்த்தீங்கன்னா அதான் அவர்கிட்ட வந்து கறக்கிற விஷயம் இருக்கு. இப்போ இந்த உளுத்த பருப்பு போட்டோம், இதுக்கப்புறம் சேர்த்து எல்லா பருப்பு போட்டலாமா? கடலைப்பருப்பு ஒன்று ஆட் பண்ணலாம். சரி ஓகே. இது ஒரு டைம் எடுக்கும்ல சார், அதனால சரி தாங்க போட்டலாமா? கடலைப்பருப்பு கொஞ்சம் சார், இந்த உளுத்தம் பருப்பு கொஞ்சம் கலர் மாறட்டும். சரி ஓகே. இப்போ கொஞ்சம் அந்த அந்த உளுந்து பார்த்தீங்கன்னா தெரியும், ஜஸ்ட் ஒரு சின்னதாக ஒரு கலர் மாதிரி இருக்குது. ஓகே. இங்கே பாருங்கள், நீங்கள் பண்ணும்போது தெரியும் அந்த லைட்டாக அந்த டிரான்ஸ்பரண்ட் கலர் லைட்டாக இருக்கும் கொஞ்சம். இது வறுக்கிற பக்கம் தான் வெரி இம்பார்ட்டன்ட் நினைக்கிறேன். ஆமாம் சார். சரி ஓகே டன். அடுத்தது கடலைப்பருப்பு. இன்னொன்று கடலைப்பருப்பு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹீல்டு அதிகமாக கொடுக்கும். இதான் விஷயம் ரைங்களா சார்? நம்ம அளவுகள் நம்ம வீட்டில் இருந்து பருப்பொடி பண்ணும்போது கடலைப்பருப்பு தன்மை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஒரு பொருளோட இன்னொரு பொருள் சேர்க்கறதுக்கும் ஹீல்டு குவான்டிட்டி அதிகமாக கொடுக்குறது கடலைப்பருப்பு முக்கியமான ரோலாக இருக்குது. ஸோ அதனால கடலைப்பருப்பு நம்ம சேர்த்துக்கணும். இதில் இந்த பொடி வகைகள் பண்ணும்போது வந்து நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்னது? அந்த பர்சன்டேஜ் தான் சார். அந்த அளவு மாறாமல் நம்ம எடுத்து வைக்கிறதும் சரி, அந்த அளவு மாறாமல் நம்ம வறுக்கிறதும் சரி, இது ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கும்போது தான் இந்த வாசமும் அந்த டேஸ்ட்டும் நமக்கு கிடைக்கும். ஓகே. துவரம்பருப்பு சேர்த்தலாம். சரி. கடலைப்பருப்பு, துவரம்பருப்பு, உளுத்தம் பருப்போட அதிகமாக சேர்க்கறது பாசி பருப்பு? இல்லை சார், எல்லாமே ஒரே அளவு தான். ஒரே அளவு தான். சரி ஓகே. பருப்பு வகையில் எல்லாமே ஓகே. அப்போ எனக்கு வறுத்துட்டு காமிக்கிறீங்களா? இப்போ எந்த ஸ்டேஜில் பாசி பருப்பு போட்டால் கரெக்டாக இருக்குன்னு, அதே டைமில் அந்த கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பும் அந்த வறுத்த பக்குவம்னு சொல்லி பார்க்கலாம் சார். இந்த 3 பருப்பும் இப்போ நம்ம வந்து வறுத்துட்டு இருக்கிறோம். இந்த 3 பருப்பு பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக வறுத்துருக்கோம், எல்லாமே ஒரே மாதிரி வருது. ஆமாம். இதில் பார்த்தீங்கன்னா அந்த பூண்டோட கலர் மட்டும் தான் கொஞ்சம் லைட்டாக அந்த டார்க்னஸ் இருக்கு. ஆமாம். இன்னொன்று வறுபட வாசம், அந்த வாசம் எஸ்பெஷலி வந்து அந்த பூண்டோட வாசம் வந்து தூக்கலாக இருக்கு. பூண்டு வாசம் ரெண்டு சேர்ந்து எல்லாமே நல்லா வருது. ஆமாம். இன்னும் நெய்யோட அந்த வாசமும் அந்த எல்லா வறுத்து வரமும் சூப்பர். இப்போ நம்ம இந்த பைத்தம் பருப்பு சேர்த்தலாம். பைத்தம் பருப்பு இந்தாங்க. பைத்தம் பருப்பு கடைசியாக தான் சார் சேர்க்குறேன். சரி. இது வந்து சீக்கிரம் எண்ணெயில் வந்து ஃப்ரை ஆகிடும். ஓகே. அதனால பைத்தம் பருப்பு வந்து கடைசியாக சேர்க்குறேன் சார். இப்போ பாசிப்பருப்பு போட்டுட்டோம். இப்போ நம்ம அது கொஞ்சம் நேரம் அந்த ஃப்ரை ஆகணும் சார். ஸோ இந்த பச்சை கருப்புலாம் போடலாமா? போடலாம் சார். போடலாம். தலை குனிஞ்சா நிம்மற மாட்டுறாரு. இதில் கருவேப்பிலை சேர்த்துட்டோம். அடுத்தது உப்பு இதில் ஆட் பண்ணுறோம். உப்பு, பெருங்காயம் எல்லாமேவா? பெருங்காயம் கடைசியாக போடலாம். ஏன்னா தூளாக இருக்கிறதுனால அப்படியே சட்டியில் போய் ஒட்டிக்கும் சார். சரி ஓகே. இப்போ நம்ம கிண்டும் போது அடி பிடிச்ச மாதிரி ஒரு ஸ்மெல் வரதுக்கு வாய்ப்பு இருக்கும். கடைசியாக பெருங்காயம் தூளாக இருந்துச்சுன்னா இப்போ கடைசியாக பெருங்காயத்தை போட்டு அப்படி நம்ம நிப்பாட்டிடுவோம். ஆனால் அது ஒன்ஸ் நீங்கள் பண்ணி வச்சுட்டீங்க, ஒரு 1/4 கிலோ பண்ணி வச்சுன்னா ஒரு மாதம் ஃபுல்லாக நீங்கள் சாப்பிடலாம். ஆமாம். துவரம்பருப்பு, இந்த பாசி பருப்புலாம் போட்ட பிறகு இன்னொரு 10 நிமிஷம் அந்தளவுக்கு மெதுவாக வறுத்துருக்கோம். ஒரே ஈவனாக இருக்குது பாருங்கள் கலர், அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். சரி ஓகே சார், ரெடி ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் போட்டுக்கலை. இந்தாங்க. பொட்டுக்கல்லை பொறுத்த முடி பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா அதில் வந்து நெய்யோட தன்மை வந்து ரொம்ப அதிகமாக தெரியும். அதாவது கடலைப்பருப்பில் காஞ்ச பழம்லாம். ஆமாம். இப்போ அந்த பொட்டுக்கல்லை போட்டோன்னா பார்த்தீங்கன்னு சொன்னால் ட்ரை ஆகிடும். ஓகே. பொட்டுக்கல்லை அதை வந்து சக் பண்ணிடும். ஓகே. அது சாதத்தில் போட்டுக்கும் போதும் சரி, அந்த பொட்டுக்கல்லை தான் நமக்கு வந்து அந்த நெய்யோட தன்மையை வந்து மாற்றி கொடுக்கும். அது பொடி ஆக மற்றதெல்லாம் உதிரி ஆகிடும். ஆமாம். சரி ஓகே. பெருங்காயம் போடலாமா? போடலாம் சார். போட்டுருவோம் எல்லாத்தையும். போடலாம் சார். ஓகே. பெருங்காய தூள் தான் போடுறோம். ஆமாம் சார். சரி ஓகே. இது கொஞ்சம் சூடு ஆறணும். சூடு ஆறுனதுக்கு அப்புறம் மிக்சியில் வந்து நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். இப்போ இதே வால்யூம் அதிகமாக அரைக்கிறேன்னா மாவு மிஷினை கொடுத்து அரைச்சிக்கலாம். ஆமாம் சார். நைஸாக தான் இருக்கணும். ஆமாம் சார். சரி ஓகே. அப்போ எனக்கு அரைச்சிட்டு எனக்கு காமிக்கிறீங்களா? கண்டிப்பாக சார். கண்டிப்பாக சார். இது ரெடி ஆகிடுச்சு. எப்படி வரணும்னு தெளிவாக விளக்கமாக சொல்லியிருக்கோம். எது ஃபஸ்ட்டு போடணும், எது ரெண்டாவது போடணும், எது கடைசியாக போடணும் அப்படி சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சார் இப்போ பொடி நம்ம வந்து வறுத்து வச்சிருந்தது நல்லா நைஸாக அரைச்சிட்டோம் சார். இதுதான் சார் இந்த பொடி இருக்கும். ஓகே. கையில் தொடும்போது பார்த்தீங்கன்னா இன்னும் நைஸாக இருக்குது. அதே மாதிரி அந்த வாசமும் லைட்டாக அப்படியே வருது. மிக்ஸ் பண்ணி சாப்பிடலாமா? அவசியம் சார். அவ்வளோதான்ல? அவ்வளோதான். உங்கள் வேலை முடிஞ்சிச்சு. ஏன் வேலை முடிஞ்சு? இதுக்கப்புறம் என் வேலை தான். இப்போ இந்த பொடி போட்டாச்சு. மேலே நம்ம நெய் சேர்க்குறோம். சாதம் கொஞ்சம் சூடாக இருக்கணும். சூடாக இருந்தால் அந்த நெய் மெல்ட் ஆகும்.
இப்போ அந்த வாசம் ரெண்டையும் சேர்த்து அந்த நெய் இந்த பொடி ரெண்டையும் சேர்த்து சாப்பிட்டு பாருங்க சார். ஜோரா சொல்கிறா பாருங்க அப்படி. இன்னும் போதுமா இது பொடி? பொடி சரியா இருக்கும் சார். சரியா இருக்கும். சாப்பிட்டு பாருங்க. பத்தலன்னா அப்பயும் தர மாட்டா பாருங்களேன். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பொடி தாங்கன்னா தர மாட்டேன். எக்ஸ்ட்ரா பொடி கொடுக்கறத பற்றி எனக்கு ஒன்றும் ஆக்சுவலாக இல்லை. டேஸ்ட் மாறிடுச்சுன்னா சுமார்னு சொல்லிட்டீங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு பயம். அது எப்படி நீங்கள் செஞ்சு சுமார் சொல்ல முடியும்? அப்படிலாம் சரி, சொல்லிடுவோம். எப்போ நான் தான் ஃபர்ஸ்ட் சாப்பிட்றேன். ஒரு கைப்பிடி நீங்கள் உருண்டை, ஒரு உருண்டை உங்களுக்கு. ஏதோ பயம் இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படிலாம் இல்லை. ஒரு உருண்டை அண்ணனுக்கு ஃபர்ஸ்ட்டு, ரெண்டாவது வந்து தம்பி. முதல்ல நீங்கள் சாப்பிட்டு அப்படி இருக்கு. சரியா பசஞ்சிருக்கீங்க சார். நம்மளை கலாய்க்கிறா பார்த்தீங்களா? இந்த பொடி பார்த்தீங்கன்னா அந்த கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு வளர்த்து அந்த பக்கம் அந்த பூனோட வாசம் காரம் வந்து எனக்கு தெரியல. அப்படி தெரியாமல் அந்த நெய்யோட போட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது சூப்பர், வெரி குட். நம்ம வீட்டு சைடில் சைவ சாப்பாடு நீங்கள் உங்களுக்கு வேணும்னு வச்சுக்கலாம், கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணுங்கள். எங்கே இருந்தாலும் தேடி வந்து பண்ணி தருவார். உங்கள் வீட்டு ஃபங்க்ஷனு எங்கள் வீட்டு ஃபங்க்ஷனை நினச்சி அவர் பண்ணுவார். அந்த அளவுக்கு உரிமையோடு நான் சொல்கிறேன். இந்த பொடியை பொறுத்த வரைக்கும் ஒரு எக்ஸலண்ட்டான ரெசிபி. இதை நீங்களும் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு அதோட என்ஜாய்மெண்ட் புரியும். கண்டிப்பாக நீங்கள் இதுக்கு வந்து ஒரு நல்ல ஃபீட்பேக் கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்குறேன். என்னுடைய பேர் சக்தி கிருஷ்ணன். என்னுடைய கம்பெனி நேம் ஸ்ரீ விநாயகர் கட்டிங் சர்வீஸ், நம்பர் 67, பக்தபடி தெரு, கும்பகோணம். இந்த இடத்துல வந்து நம்ம வந்து ஒரு 10 வகையான விஷயங்களை வந்து பிராண்டிங் பண்ணுறோம். புளிகாய்ச்சல், தக்காளி தொக்கு, வந்து கருவேப்பிலை தொக்கு, பொடி வகைகள் வந்து ஒரு 4-5 வகைகள், இது எல்லாமே பண்ணுறேன். எந்த ஊராக இருந்தாலும் நான் வந்து பை கூரியர் அனுப்பி போடுறேன். உங்களுக்கு தேவைன்னு சொன்னாக்க என்னுடைய வாட்ஸ்அப்பில் நீங்கள் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா போதும். என்னுடைய கான்டாக்ட் நம்பர் 9443161929. இன்னொரு நம்பர் 9360300884. ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ ஸோ மச். நன்றி சார். நன்றி சார். நான் திருப்பியும் சொல்கிறேன், வெரி குட் பொடி. நம்ம வீட்டில் நான் திருப்பி ஆணித்தரமாக அழுத்தித்தரமாக சொல்கிறேன்னா என்ன காரணம் கேட்டேன்னா, நம்ம பருப்பு சாதம் நம்ம பிள்ளைங்களுக்கு ஊட்டும் போது டைம் ஆகிடுச்சு ஊட்ட முடியல அப்படின்னு வச்சுன்னா கண்டிப்பாக இந்த பொடியை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்கள் கொடுங்க. நம்ம வீட்டு குழந்தைங்க எல்லாருக்கும் பிடிக்கும். அப்படி முடியலையா ஃபோன் பண்ணி கேளுங்க, கண்டிப்பாக தருவார். ரொம்ப நன்றி சார். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார். இதே மாதிரி நான் இன்னொரு நாள் இன்னொரு ஊரில் ஒரு புது ரெசிபி சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். சி பாபாய். டேக் கேர். தேங்க்யூ ஸோ மச். நன்றி.